இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாப்பிள, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்க முகத்துல எது மலர்ச்சி தெரியுது? ஆமா மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாவே நடக்கும்போது சந்தோஷமும் குறையாம தான் மாமா இருக்கும். அப்படி என்னங்க நல்ல விஷயம் நடந்தது சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. ரோகு, நான் ஹோட்டல்ல வேலை செய்யறத பார்த்து சகலதான் நீங்க ஏன் ஹோட்டல்ல வேலை செய்றீங்க, சொந்தமா ஹோட்டல் ஒண்ணு வச்சு நடத்தலாமேன்னு பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த லோன் இப்ப சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா லோனுக்கு அப்ளை பண்ண விஷயத்த நீங்க சொல்லவே இல்லையே. சிச்சி, சொல்லக்கூடாதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரோகிணி, எல்லாம் ஓகே ஆனதும் சொல்லலான்னு இருந்தேன். நீங்க சொன்னதெல்லாமே நல்ல விஷயம் தானே மாப்பிள. அப்புறம் என்ன, சட்டப்புன்னு ஒரு நல்ல இடத்த பார்த்து ஹோட்டல் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? மாமா, அந்த சிரமத்தையும் சகல எனக்கு கொடுக்கல. அவரே ஒரு பழைய ஹோட்டலை பார்த்து ஏற்பாடும் பண்ணிட்டாரு. பழைய ஹோட்டலா? ஏன் புதுசா ஆரம்பிக்கலாமே? ஐயோ, அது இல்ல ரேவதி, பழைய ஹோட்டல்லாம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நல்ல நிலைமையில இருக்கிற ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் அது. அதுவும் இல்லாம அது ஒரு மெயினான இடத்துல இருக்கு. நாம புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்றதை விட ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஹோட்டலை வாங்கி ரன் பண்றது ரிஸ்க் ரொம்ப கம்மி. மாப்பிள, நீங்க சொல்றது எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். நம்ம சின்ன மாப்பிள எதை பண்ணாலும் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவாரு. மாமா, தொழிலதிபர் ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். சுவாதி, இப்பதான் சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம், நல்லபடியா நடக்கணும். குழந்தை பிறக்க போற நேரம் உங்களுக்கும் நல்ல தொழில் அமைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. ஆனா அம்மா தப்பா தானப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஜோசியரும் இப்போ அதை தானே சொல்லிட்டு போயிருக்காரு.